ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சும்மா பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் விஷ்ணு அண்ட் சந்தோஷ். இன்றைக்கி என்ன டாபிக்னா, லாஸ்ட் எபிசோட் புக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். சந்தோஷ், கடைசியாக என்ன புக் படிச்சிங்க? நான் வந்து ஒரு காமிக்ஸ் படித்தேன், ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸ். இதான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறது. எனக்கு பெருசாக ரசிக்கல, மேபி சின்ன வயசில் படிச்சிருந்தா ரசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த புக்கு தேடி வாங்கினேன். ஆனால் சந்தோஷ் பிடிக்கல. இப்போ நான் சொல்கிற இந்த காமிக்ஸ்லேயே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராணி முத்து காமிக்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதுலேயே எல்லாத்தோட தான் எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி, ஸ்பெசிஃபிக் இது என்ன சொல்ல, அந்த லக்கி லூக், கேப்டன் டைகர், இந்த டெக்ஸ்ட் காமிக்ஸ் படிக்கிறவங்க வந்து இந்த புக்கை மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரசிக்கலையே, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் மனசு இல்லை, நான் சொன்னேன் வாங்கினதுக்கு. Do you prefer physical book, e-book, audio book? என்ன மாதிரி பிடிக்கும்? நான் எல்லா ஃபார்மேட்டுமே கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் புக் வந்து அது ஒரு மாதிரி, அது ஒரு ஃபீலிங். அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபஸ்ட்டு இந்த எல்லாருக்கும் இந்த புக் ஸ்மெல் பிடிக்கும். அந்த புது புக் வாங்கி அப்படியே அந்த புது புக்கை வாங்கி அப்படியே திறந்து அப்படியே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது ஒரு என்ன சொல்கிறது, இந்த மழை வந்தால் ஒரு வாசம், அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும்ல. அந்த மாதிரி இந்த புக்கு திறந்தா வர வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது புது புக்குன்னு இல்லை, பழைய புக்குக்குன்னு ஒரு வாசம் இருக்கும், ரொம்ப பழைய புக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். லைப்ரரியிலேயே இந்த பழைய புக் செக்ஷன் போனாலே ஒரு வாசம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல்ல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். அந்த புது புக் ஸ்மெல் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி புக்ஸில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். என்னோட ஹாஸ்டலில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் வந்து இந்த ஃப்ரோசன் தாட்ஸ்னு ஒரு புக் படிச்சிருப்பான். படிச்சுட்டு இருக்கீங்களா தெரியல, அது ஒரு மேகசின் மாதிரி வரும். நமக்கு நிறைய மேகசின் தான் ஆக்சசபிள் புக். நம்ம சொல்கிற இந்த நாவலோட, ஃபிக்ஷனோட மேகசின்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக எங்கே போனாலும் ஒரு வெயிட்டிங் ரூமில் இருக்கீங்கன்னா நிறைய இருக்கும் அந்த மாதிரி மேகசின். அந்த ஃப்ரோசன் தாட்ஸ் ஒன்று படிச்சப்போ எனக்கு அப்படி பெருசாக அது ரசிச்சதில்லை. அது ஒரு மாதிரி இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எலைட் குரூப்லாம் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்லுவான் அந்த புக் வாங்க மாதிரி ஃபாண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. இப்போ ஒரு புக் வாங்குறோன்னா அது ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுருந்தாங்க எனக்கு ரசிக்காது. அதாவது ஒரே புக், இப்போ ஒரு புக் எடுத்தோம், இப்போ டான் ப்ரௌனிங்கோட ஒரு புக் சொன்னீங்கன்னா அந்த புக் 150 ரூபாய்க்கும் கிடைக்கும், 200 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்லை கிடைக்கும். அதில் வந்து சில கரெக்டான புக்கில் தான் இங்க் லெஜிபிளாக இருக்கும், ரொம்ப மஷியாக இல்லாமல் கரெக்டாக படிக்க முடியும். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கண்ணுக்கு. பேப்பர் குவாலிட்டி, எனக்கு பேப்பர் குவாலிட்டி கூட டசன்ட் மேட்டர், அந்த ஃபாண்ட் எனக்கு தெளிவாக தெரியணும், ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ தான் நான் அதெல்லாம் பார்க்குறேன். முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஃபாண்ட்டு சின்ன, அதை வந்து நீ சொன்னதுக்கப்புறம் தான் அதில் ஃபாண்ட்டு சின்னதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு எலைட் பிஹேவியர் தான் வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பசிக்கும் போது சோறு வேணும், சோறு தின்ட்டுருப்போம். அதுக்காக வந்து எனக்கு அன்னபூர்ணாவில் இந்த சாம்பார் இந்த சட்னி வேணும் அந்த மாதிரி கேட்டு அப்படியெல்லாம் கேட்குறது. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. பட் ஃபிசிக்கல் புக்குக்குன்னு எப்பவுமே ஒரு இது இருக்குது. ஆனால் எனக்கு சில சமயம் என்ன ஆனால், நான் வந்து இந்த சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த டேப் கட்டல் இருக்கும், இரும்பில் இந்த டேப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து நான் ஒரு பக்கம் படுத்துட்ருப்பேன், எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் படுத்துட்ருப்பான். எங்கள் வீட்டில் அப்போ கரண்ட் இருக்காது, அவ்வளோ இருண்ட காலம்ல இல்லை. அந்த வீடு வந்து ஒரு மண் வீடுங்கிறங்காட்டி கரண்ட்டில் இருக்கும். அப்போ வந்து நாங்கள் இந்த மருந்து பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஓட்டை போட்டு திரி போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு வச்சுருப்போம். எங்களுக்கு வந்து புக்கிங் செட்டப் செஞ்சு கொடுப்பாங்க படுக்கிற. நான் ஒரு பக்கம் படுத்துருப்பேன், என் தலைமாட்டில் ஒரு ஸ்டூல் வச்சு அங்கே ஒரு விளக்கு வச்சு என் கையில் ஒரு புக் இருக்கும். அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அந்த சைடு வச்சு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கெல்லாம் புக் செட்டப்பில் செஞ்சுருப்பாங்க. ஸோ சில சமயம் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக, கொஞ்சம் வெயிட்டான புக்னால் படுத்துட்டு இருக்கும்போது இல்லை ஒரு கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் படுத்து படிப்பீங்க, கொஞ்சம் நேரம் ரைட் சைடில் படுத்து படிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் புக்கு சில இன்கன்வீனியன்ஸ் ரேராக இருக்கும். அப்புறம் ட்ராவல் அப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் சேரும். ஒரு 4 புக் 5 புக் எட்டு போக முடியாது. அதே நம்ம கிண்டில் எடுத்தோம்னா, அதாவது இ புக் ஃபார்மேட் எடுத்தோம்னா, நான் இப்போ எவ்வளோ ஒரு லைப்ரரியே அதில் லோட் பண்ணிட்டு போய் படிக்கலாம். அண்ட் இன்னொன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும் கன்சியூம் பண்ணுறதுக்கு. ஆடியோ புக் இன்னொரு விதம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ காரில் போகும்போது பாட்காஸ்ட் கேட்குறவங்களாம் ஆடியோ புக் கேட்பாங்க. அப்புறம் நிறைய சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு லைப்ரரியில் ஃபிசிக்கல் புக் அவைலபிளாக இருக்காது. சில சமயம் எனக்கு ஆடியோ புக் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஆடியோ புக் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஜோன் அவுட் ஆகிற விஷயத்தில் ஒரு ரொட்டீன், உங்களோட அட்டென்ஷன் ரொம்ப தேவைப்படாத விஷயங்கள்லேருந்து ஆடியோ புக் கேட்க முடியும். ஸோ எல்லா ஃபார்மேட்டுமே அதுக்குன்னு ஒவ்வொரு கன்வீனியன்ஸ் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு சினாரியோ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு ஹாலிடே போகிறேன், ஒரு பீச்சில் அப்படியே ஒரு கொடையை வச்சுட்டு உட்காந்து படிக்கிறேன்னா அங்கே எனக்கு மேபி ஒரு ஃபிசிக்கல் புக்கோட கம்ஃபர்ட் தேவைப்படும். ஏன்னா அப்படியே அங்கே வச்சிடலாம், இல்லை அப்படியே அது புக்கை வச்சுட்டே தூங்குறது, இந்த புக்கு மூஞ்சில் போட்டு தூங்குறது, புக்கு நெஞ்சில் போட்டு தூங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு இருக்கும். அதுவே கொஞ்சம் ஒரு ரயிலில் போயிட்டுருக்கோம், டக்குன்னு வெளியே எடுக்கணும், டக்குன்னு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற சமயத்துக்கு ஒரு கிண்டில் உதவியாக இருக்கும். இல்லை நான் சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி கேட்கணும்னா இந்த ஆடியோ புக்ஸ் இதாக இருக்கும். எனக்கு ஃபிசிக்கல் புக் தான் பிடிக்கும். நானும் இது எல்லாமே கன்சியூம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபிசிக்கல் புக் தான் பிடிக்கும்.
அது ஒரு எதான் சொல்கிறேனே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நீ வெக்கேஷன்னு வந்து எப்படி சொல்கிறது, வெக்கேஷன் இந்த ஊரில் இப்படிலாம் இருக்குமா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்ப, அப்புறம் அதை வீடியோவில் பார்த்துருப்ப. ஆனால் நீ நேரில் போய் பார்க்குறப்போ உனக்கு ஒரு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அது வேறு மாதிரி இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி என்னதான் அந்த ஊர் இதுவாக இருந்தாலும் அது கையில் வச்சு அப்படியே படிக்கிறப்ப தான் அந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் தான் இப்போ கொஞ்சம் ரீடிங் ஹேபிட்டை குறைஞ்சி. என்னோட ரீடிங் ஹேபிட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நான் கன்சியூம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்வீட், ஒரு 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 பேராகிராஃப் லெவல் ட்வீட், இல்லை ஒரு 5 minute ஷார்ட்ஸ், இல்லை 6 minutes வீடியோ, இந்த மாதிரி ஐட்டங்காட்டி ஃபுல் புக்குக்கு டைம் டெடிகேட் பண்ணுற இது வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஷார்ட் பீரியடில் டோக்குமெண்ட் ஜாஸ்தியாக வேணும் அந்த மாதிரி கேட்குது. ஸோ ஃபுல் புக்ஸ் படிக்க அது வந்து நான் அது தப்புன்னு கூட நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணி போகிறதுல நீங்கள் எமோஷனையும் சேர்த்து ஸ்வைப் பண்ணுவீங்க. இந்த ஸ்வைப் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு சின்ன பாப்பா விளையாடுற வீடியோவாக இருக்கும், அது ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது பார்த்தா எங்கேயோ ஒரு வெள்ளத்தில் ஒரு நாய் மாட்டிகிட்டு இருக்கும், அது ஒரு வேறு எமோஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அது வேறு எமோஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் இருக்கும், அது வேறு ஒரு எமோஷன். நம்ம இந்த எமோஷன் ஷிஃப்ட் பண்ண நம்ம மூளைக்கு எச்சா ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அது தெரியும், இருந்தாலும் நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த புக்ஸ் படித்த காலத்தில், இந்த சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் இவ்வளோ மூட் ஷிஃப்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரில. ஆப்வியஸ்லி நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்களோ, ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, அது கண்டிப்பாக உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் மூட் ஷிஃப்ட் இருக்கிறப்ப அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை கூட, டெய்லி லைஃப்பை கூட பாதிக்கும்னு நான் நினைப்பேன். கரெக்டு தான். நம்ம கொஞ்சம் ஆஃப் டாபிக் போகிறோம். பட் இருந்தாலும் அந்த சோஷியல் மீடியாங்கிறது உங்களோட டெய்லி மூட், உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே பாதிக்கும் தான். அண்ட் நம்ம இந்த அசட் அலோகேஷன் பற்றி பேசல, ஃபினான்ஸில் மாதிரி அந்த மாதிரி எப்படி பணத்தை டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸில் போடுறீங்களோ அந்த மாதிரி கன்சம்ஷனையும் எல்லாத்தையுமே ட்விட்டர்லேருந்தோ ஃபேஸ்புக்லேருந்தோ இல்லை யூடியூப்லேருந்தோ கன்சியூம் பண்ணாமல் கொஞ்சம் புக்ஸ்லேருந்து, கொஞ்சம் ஒரு பேப்பர்லேருந்து அந்த மாதிரி கூட கன்சியூம் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன, உங்களுக்கு புக்ஸ் படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் பிடிக்குமா? இந்த சினிமா பார்த்துட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே 2 ஃப்ரெண்ட்ஸு 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அது புக்ஸு, மூவிஸு, சீரீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துல நல்லா இருந்துச்சுல்ல, அந்த இது கரெக்டாக பண்ணியிருந்தாங்களே, இது மாதிரி பண்ணியிருந்தாங்களே, அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் ரொம்பவே பிடிக்கும். அண்டு இப்போது சில புக்ஸ் வந்து ஒரு குரூப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாரி பாட்டரில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அந்த மாதிரிலாம் படிக்கும்போது டிஸ்கஷன் நல்லா தான் இருக்கும். ஓகே, வேறு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு என்னென்னா, இப்போ வந்து புக் படிக்கிறதுங்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு சில புக் படிக்கிறது ரொம்ப நார்மல் விஷயம். சில எப்பயாவது ஒரு புக் படிப்பாங்க, இல்லை நிறைய புக் படிப்பாங்க. சில பேர் நான் புக்கே படிக்க மாட்டேன், படித்ததே இல்லை 1 அல்லது 2 புக் தான் படிச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அதே இப்போ அதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ எப்படி நீங்கள் ஒரு படம் பார்க்கறது ஒரு உலகம், நான் படமே பார்க்க மாட்டேன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் 2 பேர், ரொம்ப ரேராக. எப்படி சினிமாவே பார்க்காம இருக்கு, அது என்ன மாதிரி சினிமாங்கிறது வேணாம், அது ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், உங்கள் கோலிவுட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் சினிமாவே பார்க்காம தான் எப்படி நம்ம ஒரு உலகத்தையே மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ பாட்டே நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி சிலர்லாம் இருப்பாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த மாதிரி இப்போ புக்கே படிக்க மாட்டேன்னு இருந்தால் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் புக்கே படித்ததில்லை, இப்போ இதை கேட்குறாங்களே, இப்போ இந்த எபிசோட் கேட்டிருக்காங்க, சில பேருக்கு இது ரெசனேட் ஆகும், புக் படிக்கிறவங்க வந்து ரொம்ப ரெசனேட் ஆகும். சில பேருக்கு என்னடா புக்கை பற்றி ரொம்ப நேரமாக அனுப்பிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புக்கே படித்தது இல்லைன்னா ஏன் அவங்க ஏதாவது புக் படிக்கணும்? இந்த புக் படிக்கணும் இல்லை, ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்னா, அது ஒரு உலகம், அதில் போனீங்கன்னா உங்களை அது அமைதிப்படுத்தும். முக்கியமாக உங்களை இந்த வெளி உலகத்துலேருந்து கட் பண்ணி, ஏதோ அந்த டைம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கூட இருந்திருக்கலாம், நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இந்த புக் படிக்கணும், இப்போ நான் சோஷியல் மீடியாவில் சொன்ன மாதிரி இது மாதிரி வேரியஸ் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு புக்கு படிச்சிங்கன்னா புக்கு தான் படிக்க முடியும் உங்களால். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் புக்கு படிக்கல உங்களால் அந்த மாதிரி வேற ஒரு இதுக்கு போகவே முடியாது. அதனால் அது ஒரு ரிலாக்ஸிங்கான ஃபீலிங். அது வந்து நீங்கள் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் ஒரு புக் எடுத்து படித்து பார்த்தா தான் அதோட இது தெரியும். நான் சொல்கிற புக்ஸ் படிக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரியான புக் பிடிக்கும், காமெடி பிடிக்கும்னா எல்லா ஜேர்னர்லேயும் புக்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு இன்டென்ஸ் ஃபீலிங் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ, நிறையா படிக்கணும்னு, நிறைய பெரிய புக் படிக்கணும், இல்லை ஃபேமஸான புக் படிக்கணும்லாம் இல்லை, சும்மா ஏதோ ஒரு மேகசின் படிக்கலாம், உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ ஏதாவது ஒன்று படிக்கலாம்.
அது ஒரு தனி உலகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நைட் லைஃப் பற்றி நான் சொன்னேன் தெரியுமா, அந்த மாதிரி இந்த புக் ரீடிங்கிறது ஒரு தனி உலகம். சும்மா போய் ட்ரை பண்ணியாவது பார்க்கலாம். அது இப்போ நம்ம மூளையோட ஒரு ஒரு பகுதியை திறக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சின்ன வயசில் குழந்தைகள்லாம் டெவலப் பண்ணும்போது சொல்லுவாங்க, இப்போ ஃபஸ்ட்டு மோட்டார் ஸ்கில்ஸ் அவங்க கை கால்லாம் அசைக்கிறது, அப்புறம் கோஆர்டினேஷன், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அந்த மாதிரி. இப்போ புக்கை படித்து அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வர்றது, அது ஒரு வகையான ஆக்சுவலி ஃபிசிக்கலி டூ நீட் தட். உங்களோட பயாலஜிக்கல் திங்குக்கு, உங்கள் பிரெயினுக்கு அதுவும் வேணுமா? கண்டிப்பாக வேணும்னு நான் நினைப்பேன். புக்கை படித்தா ஒரு என்ன சொல்கிறது, சில புக்ஸ்லாம் படித்தா நான் கிராட்டிடியூட்லாம் ஃபீல் ஆகும் எனக்கு. அந்த புக்கு ஆத்தருக்கா இல்லை என்ன மாதிரி கிராட்டிடியூட்? எக்ஸாம்பிள் லைஃப்பை பற்றியே ஒரு கிராட்டிடியூட் இருக்கும். நம்ம எவ்வளோ நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இந்த இதுல எல்லாம் வரவே இல்லையே, நம்ம வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். புட் சம் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி ஓகே அப்படி சொல்லலாம். இல்லை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் கூட இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எனக்கு தோணும். ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து உங்களால் போக முடியும் புக்ஸ்குள்ளேயும். இது யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைச்சதை படிங்க உங்களால், இல்லை உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, எதையாவது படிங்க. பிடிச்சது படிக்க ஆரம்பிச்சா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடிச்சதுலேருந்து நீங்கள் மற்றதும் படிக்க ஆரம்பிப்பீங்க. அது கண்டிப்பாக அது இன்னொரு புக்கு தானாக உங்களை கூட்டிகிட்டு போகும். ஆமாம், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். டைம் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு அபத்தம் அப்படி சொல்லிக்கலாம். டைம் இல்லை, நம்ம புக்குன்னு எந்த மேட்டருக்குமே நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது அகைன் டிபெண்ட்ஸ். ரொம்ப ஒரு நீங்கள் இந்த இதில் சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அது தானாக அடுத்தடுத்து உங்களுக்கு வழி காமிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி புக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே வழி காமிக்கும். ஏதாவது ஸ்டார்டர் புக்ஸ்னு இருக்கா? இப்போ படித்ததே இல்லை, நான் ஜஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும். சரி இல்லையா? மேபி ஃபிக்ஷன் ஆர் நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் போனால் ரொம்ப ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபிக்ஷன் ஓகேவாக இருக்கும். அண்ட் இந்த படிக்கிறங்காட்டி உங்கள் லைஃப் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 100க்கு எவ்வளோ விஷயங்கள் இன் யோர் லைஃப், மேபி ஃபினான்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ், எல்லாத்துலேயுமே புக்ஸோட இம்பேக்ட் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். ஒரு மனுஷனை பார்க்குற விதத்துலேருந்து, நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, எனக்கு எப்பேற்பட்ட பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, நான் ரிலேஷன்ஷிப்பில் என்ன தப்பு பண்ணுறேன், அந்த மாதிரி நான் குழந்தைய வளர்க்குறது எப்படி வளர்க்கணும், எல்லாத்துலேயுமே புக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். புக் படிக்கிறவன் இல்லை படித்தவன் எல்லாம் புத்திசாலியா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஹீஸ் வெல் ரெட், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வெறும் புக் படிக்கிறது மட்டுமே ஒருத்தனை மேம்படுத்தி இஸ் இட் அ சைன் ஆஃப் இன்டெலெக்ட்? நோ. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம படிக்க வேண்டியது இல்லை. அதுக்காக படிக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஆனால் புக் கேன் ஷேப் யூ. யா, நான் அதை வந்து 100% நம்புகிறேன். அதனால தான் என்னோட பிள்ளைக்கும் புக்கு படித்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் சொன்னால் சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் 3 மாதத்துலேருந்து புக்கு படிச்சுட்ருக்கோம் நாங்கள். ஃப்ளெக்ஸிங். மேபி இந்த மாதிரி நாங்கள் நிறைய சின்ன வயசில் புக்கு படித்து வளர்ந்ததுனால மேபி அவளுக்கு அதை நாங்கள் என்ன சொல்கிறோம், அவளுக்கு வரலன்னா கூட நாங்கள் அதை வர வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். புக்கை தேடின மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எனக்கு இப்போ நான் அந்த காமிக்ஸ் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் நாட் சம்திங் யூ ஈஸிலி கெட். எனக்கு வந்து வைட்லி அவைலபிளாக இல்லை. அப்புறம் வந்து இந்த கன்னித்தீவு படிக்கிறது ஈஸி. எங்கேயாவது ஒரு சலூன் கடையில் நுழைஞ்சேன்னா என்னால் கன்னித்தீவை படிச்சிட முடியும். எனக்கு நாட் அ ஃபேன் ஆஃப் கன்னித்தீவு, பட் ஹவு ஆக்சசபிள் இட் இஸ். ஆனால் நான் படிச்சுட்டு இருந்த காமிக்ஸ் வந்து அவ்வளோ ஆக்சசபிள் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கடைகளில் மட்டும் அந்த கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த கயிறு கட்டி அதில் மாட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்பயாவது பார்க்கும்போது தான் வாங்குமே தவிர இந்த வாரம் மாதம் அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் பழைய மார்க்கெட்டில் போய் தேடினாலும் கொஞ்சம் புக் தான் கிடைக்கும். ஸோ அதை தேடி தான் வாங்க முடிஞ்சது. அப்போல்லாம் வந்து அந்த 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்றப்பே என்னால் வாங்க முடியும். இப்போல்லாம் 100 150 போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி புக்ஸுக்காக தேடின இல்லை கிடைக்காம இருந்த அந்த இன்ஆக்சசிபிள் அனுபவம் இருக்கு? அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு புக்கு கிடந்துட்டே இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா படிப்பாங்க, ஏதாவது ஒரு புக்கு இருக்கும். அப்புறம் நான் ரெகுலராக லைப்ரரி போயிட்டுருப்பேன். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போகிறது. அந்த 4-5 பிள்ளைங்களை எல்லாம் வேறு கூப்பிட்டு வேறு போவேன். அவங்களுக்கெல்லாம் அவங்களால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே அந்த லைப்ரரியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னை விட்டுட்டுலாம் தடுத்துருவேன். அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் அப்படி படிச்சிருக்கேன். ஸ்கூல்லேயே லைப்ரரி இருக்குது. அதாவது எங்கள் ஸ்கூலில் பெரிய லைப்ரரியெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2 ஷெல்ஃப் இருக்கும். அந்த 2 ஷெல்ஃபில் புக் இருக்கும். அது படிச்சிருக்கேன். அப்புறம் ஆஃபீஸ் லைப்ரரியில் கூட புக் எடுத்து படிச்சிருக்கேன்.
காக்னிசன்ட்ல லைப்ரரி இருந்திருக்கு. இப்போ லைப்ரரி புக்ஸ் பற்றி பேசும்போது அப்புறம் கொஞ்சம் காசு கையில் சேர்ந்தோன்னே அந்த புக்ஸ் படிச்சிருக்கேன், நான் வாங்கி புக் படிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு ஓரளவு க்ளோஸு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு புக் வாங்கி தந்திருப்பாங்க. நீயே நிறைய புக் வாங்கி தந்திருக்கிய. உங்கள் புக்கை இல்லை புக்ஸ் பாரோ பண்ணுறது, கிஃப்ட் பண்ணுறது விட்டுரும். உங்கள் புக்ஸ் யாராவது வாங்கிட்டு போகிறது, அந்த புக்ஸை சரியாக பார்த்துக்க, இல்லை புக்ஸை டேமேஜ் பண்ணுறது, இதையெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு பிடிக்காத ஒன்று, நான்லாம் என் புக்ஸை அட்டை போட்டுலாம் வச்சிருந்த காலம்லாம் இருக்கும். ஏன்னா சில பேர்லாம் இருக்காங்க, காசு வாங்கி திருப்பி கொடுனா கூட அவங்களுக்கு அது அவ்வளோ இம்பாக்ட் ஆகுது. அவங்க புக்கை விட்டுறேன்னா சில பேர் புக்கை தர மாட்டாங்க, நான் புக்கு தர மாட்டேன்னு ஃப்ளாட் அவுட் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறேன், என்ன புக்கு தானே அந்த மாதிரி இருக்கும். எனக்கு செம்ம கோவம் வரும். நீ என்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கிட்டு கூட போய்க்க, ஆனால் அந்த புக்கை திருப்பி தந்துரு, அந்த மாதிரி இருக்கும். என்கிட்டயும் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, புக்கை வாங்கிட்டு திருப்பியே தராமலாம் இருக்காங்க. அப்புறம் தொலைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டேமேஜ் ஆயிருக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்களோட புக் ஷெல்ஃப் பார்க்குறீங்க, அதில் சில புக்ஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப பிடிச்சது, இல்லை அவங்க கொஞ்சம் புக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்? அதாவது when you see someone else's book shelf. சின்ன வயசுலேருந்து நாம் பெருசாகி வீடு கட்டினா ஒரு லைப்ரரி வைக்கணும். அது எப்போ எனக்கு ஒரு 5th 6th அந்த இதுலேருந்து எனக்கு ஒரு ரொம்ப ஆசை, புக்ஸ் வாங்கி லைப்ரரி, ஐ மீன் நிறைய புக்ஸ் வாங்கி இப்படி இந்த சிட்னிங்கிற ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் வரும்ல, அந்த அளவுக்குலாம் ஒரு வால் முழுக்க ஏணி வச்சு மாடிக்கலாம் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு வேணாம். ஆனா அந்த மாதிரி அந்த ஃபுல்லா புக்ஸ் ஃபுல்லா அடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பா வயசாகிறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருவேன் தான். இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்த பெண்ணு, இப்போ நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சேப்பியன்ஸ் புக் நான் நிறைய பார்க்குறேன். அது ஜஸ்ட் ஒரு சில பேஜ், நான் என்ன படிச்சது இல்லை, நான் பேசுகிற பல புக்ஸ் நான் படிச்சதில்லை, ரீசெண்டாக நான் படிக்கிறது இல்லை. பட் ரீசெண்டாக எங்கே பார்த்தாலும் அந்த சேப்பியன்ஸ் புக் அடிக்கடி கண்ணில் படுது. அந்த மாதிரி வேறு என்னென்ன புக் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட லைப்ரரி உங்களோட ஃபேவரட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்க்குறப்ப எல்லாரும் போகிற மாதிரி கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமில் தலை தூக்குற புக்குன்னு ஏதாவது? நீங்கள் சொன்ன அந்த சேப்பியன்ஸ் நானும் படித்ததில்லை, ஆனால் அது படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் வேறு என்ன புக் அந்த மாதிரி, இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அதை வாங்கினோம், அதை படிக்கணுன்னு தான் வாங்கினேன், ஆனால் அதை படிக்கவே முடியல. ஏன்னா அது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய இந்த புக் ஸ்டாலு எங்கே போனாலும் அந்த புக்கு முன்னாடியே இருக்கும், அதை பார்க்குறப்பெல்லாம் படிக்கணும்னு இருக்கேன், ஆனால் படிக்கவே இல்லை. அப்புறம் நேவல் ரவிகாந்தோட அல்மனாக்கா என்ன புக்கு இது, அந்த புக்கு எந்த ஸ்டால் போனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டாலில் அந்த புக் இருக்கும், அது படிக்கணும்னு இருந்தது, அதுவும் படிக்கல. நாவலோட ட்வீட்ஸ் என்னால் படிக்க முடிஞ்சது, சில பாட்காஸ்ட் கூட கேட்க முடிஞ்சது, ஆனால் புக்ஸை படிக்க முடியாது. புக்கில் என்ன பிரச்சனை, சில புக்கு உங்களை படிக்க வைக்கும், நீங்கள் ஜஸ்ட் எடுத்து ஒரு பேஜ் தாண்டிட்டீங்கனாலே அது உங்களை படிக்க வச்சிடும். சில புக்கு உங்களை என்னாலும் படிக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அகைன் அது ஒரு லைஃப்பில் ஒரு 10 years முன்னாடி உங்களால் அந்த புக் படிக்க முடியும், இப்போ எடுத்த டபக்கு கிடச்சி முடியும். அது உங்களோட பிளேஸை பொறுத்து, அது புக்கோட ஃபால்ட் மட்டும் இல்லை, மேபி அவர்ஸ் டூ. இந்த மாதிரி இந்த 2-3 புக் தான் ஞாபகம். இதெல்லாம் தான் இப்போ அகைன் உங்க சர்க்கிள் டசன்ட் மீன் எல்லாரும் இந்த புக் படிக்கிறாங்கல்ல, உங்க நெட்வொர்க்ல கண்ணில் பட்ட புக்ல இதெல்லாம் தான் படிக்கணும்னு நினைச்சிருக்கேன், நான் இன்னும் வாங்கவே இல்லை. இந்த ஃபாரின் ஆத்தர்ஸ் இல்லை வேறு லாங்குவேஜ் ஆத்தர்ஸ் இல்லை, இப்போ நீங்கள் இதை தமிழ் படிப்பீங்க, இங்கிலீஷ் படிப்பீங்க, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ், அதனால் தமிழ் புக் ஈஸியாக வரும். இங்கிலீஷ் நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ் வரும். அது இல்லாமல் மலையாளத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்து வர்றது. இப்போ கடைசியாக பஷீர்னு ஒரு மலையாளம் ரைட்டர், அவரோட சிறுகதைகள் அது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வாங்கி படித்தேன். அது எனக்கு அந்த புக்கு படிக்கல, இதுதான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தெரியும், படிக்க கூட தெரியும், ஆனால் எழுத்து கூட்டி படிக்க தெரியும். அவ்வளோ தொடர்ந்து படிக்க தெரியாது, ஒரு 1ஆம் கிளாஸ் பிள்ளை 2ஆம் கிளாஸ் பிள்ளை படிக்கிற மாதிரி படிக்க தெரியும். அந்த புக்கு படித்தப்ப ஒருவேளை மலையாளத்தில் படிச்சிருந்தா இந்த புக்கோட இம்பேக்ட் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அந்த மாதிரி படிச்சிருக்கேன். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வேறு ஊர் டால்ஸ்டாயுமே வேறு மொழி ரைட்டர் தான். அந்த மாதிரி ஒரு 2-3 புக்கு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் இங்கிலீஷ் புக்லேயே தமிழ் புக் இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இங்கிலீஷை விட. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இது மூவிஸ்க்கு அப்ளை ஆனால் எந்த மூவியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதோட மொழியிலேயே பார்க்கணும்னு நினைப்பேன். ஆமாம் ஆமாம், நமக்கு இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் புரியும், அப்படியே பார்த்துருவேன். ஹிந்தி நல்லா புரியும், அதனால் அதை அப்படியே பார்த்துருவேன். சப்டைட்டில் அப்பப்போ வேணும் ஆன் பண்ணிக்க, மோஸ்ட்லி ஆன் பண்ணிக்க வந்து வேறு லாங்குவேஜில் பார்க்கும்போது, ஈவன் கொரியா இல்லை அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போதும் அவங்க படம் ஸ்டில் வாண்ட் ஹியர் அண்ட் சப்டைட்டில் ரேதர் தென் டப் பண்ணி அதை கேட்குறது. ஏன்னா இந்த லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க,
ஒரு காலத்தில் எனக்கு டப்பிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அகைன் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை சொல்ல, அந்த டிரான்ஸ்லேஷன் இப்போ எனக்கு அது பிடிக்கல. இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன், இப்போ ஏதாவது ஒரு புக்கோட இம்பாக்ட் மேபி ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் ஆகலையோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது அந்த பஷீர் படித்தப்போ அது அப்படிதான் இருந்தது. மலையாளத்தில் படிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே. வேற அதான் சொல்கிறேனே, அந்த இங்கிலீஷ் படிக்கிறத விட எனக்கு தமிழ் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப என்னோட இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த புக் படிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது விஷ் லிஸ்ட் இருக்கா? எனக்கா? அதான் ஒரு 4-5 புக்கு. யாமம்னு ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின புக்கு, அவரோட சிறுகதையெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த புக்கு, அப்புறம் ஜெயகாந்தனோட புக்ஸ் நிறைய படிக்கணும்னு இருக்கு. இன்னொரு ஆத்தர் பேர் மறந்து போச்சு, காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. தமிழ் ஆத்தர் தான், அவர் புக்கு படிக்கணும். ஜானகிராமன், அந்த மாதிரி ஒரு அப்பப்போ எங்கேயாவது எதாவது பார்த்தோன்னா எடுத்து நோட்ஸில் போட்டு வச்சுக்குவேன். இந்த புக்கெல்லாம் இந்த புக்கெல்லாம் அந்த மாதிரி என் நோட்ஸில் நிறைய புக்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிக்கணும்னு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ரீசன்ட் இதில்? நம்ம அப்பப்போ நிறைய புக் சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெண்முரசு படி அப்படி சொல்லுவாங்க. நான் படித்தேன் படிச்சேன்னா ஃபுல்லாக அது எத்தனை புக்? ஏதோ நிறைய புக் இருக்கு. ஃபஸ்ட்டு 2 இது படிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது மேலே இருந்த ஒரு ஃபஸ்ட்டு இது படிக்கிறதுக்கு கூட ஆர்வம் அப்படியே கம்மியாச்சா. ஓகே. ஓகே. எனக்கு இப்போதைக்கு இன்னும் விஷ் லிஸ்ட்டில் இந்த புக்கும் உடனே இல்லை. மேபி மறுபடியும் இந்த படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வேறு ஏதாவது புக் வரும். ஏன்னா நிறைய சேலஞ்சஸில் வைப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த 1 book a month, 12 books a year. இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு புக் கிளப் நம்ம ஊர்ல. படிச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிளப் ஹவுஸ் அந்த காலத்துல அதையும் பண்ணுவாங்க. பெங்களூர்ல எல்லாம் அந்த கபன் பார்க்னு ஒரு பெரிய பார்க் இருக்கு. அங்க வந்து சண்டே இந்த எல்லாரும் போய் புக் படிக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஒரு புக் ஷாப்ல வேற யாராவது பார்க்கும்போது, அவங்க வேற ஏதாவது ஒரு புக்கை பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த துணி கடையில எல்லாம் போய் இந்த பக்கத்துல எடுத்துருக்கவங்க ட்ரெஸ் நமக்கு நல்லா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. எனக்கு சாப்பாட்டு கடையில் தான் வரும். சரி, ஏதோ நடக்க அவன் பிளேட்ல அவன் தின்னுடுறான், இவன் பிளேட்ல இவன் தின்னுறான், அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவேன் சார். அந்த 3வது டேபிள் செவப்பான்னு வச்சிருக்காங்க, அது வேணும். எனக்கு இப்படி கேட்கறதுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு, கிடையாது பண்ணது இல்லை. அந்த மாதிரி சில பேர்லாம் லைப்ரரியில் அப்படியே ஆழ்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன புக்கு தான் படிக்கிறாங்கன்னு பக்கத்தில் உட்காந்து எதுக்கால உட்காந்து பார்ப்பேன். மறுபடியும் போய் வேறு புக் எடுத்து வந்து பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன். அது ஒரு மாதிரி அந்த அவங்க படிக்கிற ஸ்டைலை பார்த்து என்ன புக்கு அப்படி படிக்கிறாங்க, நம்மளும் தான் வாங்கி படிப்போமேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பேர் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க டெக்னாலஜியில். அதாவது நான் கோட் எழுதும் போது நான் மட்டும் எழுதாமல் கூட இன்னொரு ப்ரோக்ராம் என் கலீகோ டீம்மேட்டோ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு 2 பேர் சேர்ந்து எழுதுறது. அந்த மாதிரி புக் படிச்சிருக்கீங்களா? அதாவது கையில் ஒரு புக் இருக்கும், 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டோ படுத்துக்கிட்டோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் முடிய நான் நானும் படிக்கல, அடுத்து திருப்பு, அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க? உங்க கூட தான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஆனால் அவங்க கூட படிக்கல, என்னன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். இல்லை நான் சொல்றது நான் 2 பேரும் ரீடிங் டு யூ. 2 பேரும் அவங்கவுங்க மைண்ட்ல. பஸ்ல எல்லாம் அது பார்த்துருக்கேன், பஸ்ல ட்ரெயின்ல. அது வந்து சில சமயம் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட புக்ஸ் அப்படி எடுத்து பார்த்து படிச்சுட்டு வரும். அந்த மாதிரி புக்குன்னா அவங்க கூட தான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அமையலன்னு வச்சுக்கோயேன். இந்த மாதிரி புக்கு ஒரு எந்தூசியாசிஸ்ட் இந்த மாதிரி. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல இந்த புக்ஸ் ஏதாவது காட்டும்போது இப்போ இந்த காதல் தினத்துல ஏதோ ஒரு சாங்ல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பாட்டுல அந்த சீன் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. என்ன அந்த பாட்டு வந்தப்ப என்ன இருந்ததுன்னா, கல்யாணமாயி கண்டிப்பா வந்து புக் படிக்கிறவனா இருக்கணும். இந்த விஸ்லிஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, கல்யாணம் பண்றவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அந்த மாதிரி என்னோட பார்ட்னர் வந்து புக்கு படிக்கணும்னு நான் அது வந்து ஒரு லிஸ்டா வச்சிருந்தேன். அது ஏன்னா எட்டுதுன்னா இல்லை 2 இருக்கு. குணால் ஹீரோயின் நேம் மறந்துச்சு எனக்கு, சோனாலி பின்ரு. ஓகேவா? அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு புக் கையில் வச்சிருப்பாங்க. ஆனால் அது எனக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட், 2 பேரும் காதில் ஒரு மியூசிக் மாட்டிருப்பாங்க. அது வெறும் இன்ஸ்ட்ருமெண்டலா இல்லை சாங்கான்னு தெரியல. அது எனக்கு லைட்டாக நெருடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு புக் படிக்கும்போது வேற எதுவுமே பண்ண முடியாது. அது ஒன்று. 2வது, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதெல்லாம் அது வந்து இந்த சீரீஸ் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக வர படங்களாகட்டும், யார் கையில் ஒரு புக் இருந்தாலும் அது என்ன புக்? ஏன்னா இந்த விஜய் படத்துல அந்த லவ் ஒன்லி புக் இருக்கு தெரியுமா, காதலுக்கு மரியாதை. அந்த புக்ல அப்ப சொல்லியிருக்காங்க அந்த புக்கு நிஜமா கிடைக்குமான்னு நிறைய பேர் தெரிவிக்காங்க. ஆக்சுவலி அது புக் இல்லையாமா, சும்மா அவங்களா போட்ட அட்டையாமா. அதான் அந்த மாதிரி இப்போ சீரீஸ் ஆகட்டும் இதாகட்டும், யாராவது ஒருத்தர் கையில் ஒரு புக் இருந்தால் உடனே அது என்ன புக்?
அது என்னன்னு தெரியணும், அப்புறம் முடிஞ்சா அதை வாங்கி படிக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. சரி, புக்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. என்னடா ரொம்ப நேரமாக புக்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, அது 3 எபிசோடு வேறு ஆகிடுச்சு, எப்படா முடிப்பானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு புது டாப்பிக்கோட வேறு ஒரு புது கெஸ்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.